ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிவிஆர் தமிழ் கிரிப்டோ லேப் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜீரோ காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிப்டோ கரன்சி. ஸோ இந்த காயின் வந்து எப்படி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான வெப்சைட் இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ், இந்த காயினோட டீட்டெயில்ஸ், இதோட வேலெட், இது எப்படி வித்ட்ரால் பண்ணுறது அப்படின்னு பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் லைவாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இது வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி வேலெட் க்ரியேட் பண்ணுறது, ஸோ அந்த வேலெட்லேருந்து எப்படி நம்ம பேலன்ஸ் செக் பண்ணிக்கிறது, எப்படி வித்ட்ரால் கொடுக்குறது அப்படின்ற பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப் அப்படின்றதுல இந்த ஜீரோ காயின், இதுதான் இந்த ஜீரோ காயின். ஸோ இந்த ஜீரோ காயினோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 6.49 rupees பர் காயின் அப்படின்ற ப்ரைஸில் போயிட்டுருக்குது. ஸோ ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 1780 இருக்குது. டோட்டல் 3430 பீப்புள்ஸ் வந்து வாட்ச் லிஸ்ட் வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ இதோட சார்ட் பார்த்திங்கனாலும் உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. லாஸ்ட் 7 daysல பார்த்திங்கனாலுமே ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து அப் டு 7.6 rupees வரைக்குமே மேலே போயிருக்குது லாஸ்ட் 1 monthத்தில் பார்த்திங்கன்னா. ஸோ இதோட ப்ரைஸஸ் வந்து 9 rupees வரைக்கும் மேலே போயிட்டு இப்போ 6.49 rupeesல ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஸோ லாஸ்ட் 1 monthத்தில். ஸோ இப்படி ஒரு சூப்பரான காயின். இன்னும் என்னென்னா இந்த காயின் வந்து பெருசாக ஃபெமிலியர் ஆகாததுனால பெருசாக இதோட ஹைக் ஒன்றும் வராமல் இருக்குது. இது ஹைக் வர்றதுக்கு முன்னாலேயே இதோட காயின்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதனால் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சூப்பரான காயின், ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அருமையான வெப்சைட் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மை ஜீரோ லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனில் வந்து நிற்கும் அது. ஸோ இந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் கொடுக்கணும், அப்புறம் வந்து பாஸ்வேர்ட், வெரிஃபை பாஸ்வேர்ட், அப்புறம் ரெஃபர் த மெம்பர் ஹூ ரெஃபர்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கும். அந்த ரெஃபரல் கோடு நான் வந்து இதில் கொடுத்துருக்குறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யுவர் ஜீரோ அட்ரஸ், ஜீரோ வேலெட்டோட அட்ரஸ் கேட்பாங்க, உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க. ஸோ ஹவு டிட் யூ ஃபைண்ட் அஸ் அப்படின்னு போட்டால் த்ரூ யூடியூப் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு யுவர் சால்வ் சிம்பிள் மேக்ஸ் 3 + 6 இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வர நம்பர் போட்டு இங்கே போட்டுட்டு இந்த கேப்ஸா 2613 இந்த கேப்ஸை இங்கே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த வேலெட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் ஜீரோ அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த zerochain.info அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஜீரோ காயினுக்கு ஒரு வேலெட் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு வேலெட் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அவங்களோட வேலெட், ஓன் வேலெட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வேலெட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வேலெட் ஐடி என்ன, பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஜென்ரேட் வேலெட் ஐடி, நியூ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இதை க்ரியேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு வேலெட் ஐடி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலெட் ஐடி க்ரியேட் ஆகும். ஸோ இந்த வேலெட் ஐடியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எதுலையாச்சும் நீங்கள் சேவ் பண்ணி, இந்த வேலெட் ஐடி தான் உங்களோட வேலெட் ஐடி. ஒவ்வொரு தடவை இதே மாதிரி தான் கேட்கும். ஸோ தயவுசெய்து இந்த வேலெட் ஐடியை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பண்ணும்போதும் ஒவ்வொரு தடவையும் அது வேறு பக்கம் போய் சேவ் ஆகிட்ருக்கும். பட் உங்களுடைய வேலெட்டில் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் இன்டர்ஃபியர் ஆக முடியாது. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு, உங்களோட வேலெட் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் லாகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். ஸோ லாகின் ஆனோடனே உங்களுக்கு அங்கே வந்து அவங்களுக்கு அந்த ரிசீவிங் அட்ரஸ் கிடைக்கும். இப்போ நான் என்னோடய வேலெட் ஐடியில் நான் ரிசீவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய வேலெட் ஐடி. என்னோடய வேலெட் ஐடிக்கு வந்து இதுதான் வந்து அட்ரஸ்ஸு. ஸோ இந்த அட்ரஸை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஜீரோ அட்ரஸ் கேட்குறாங்க இல்லையா, இங்கே வந்து நம்ம அந்த அட்ரஸ் கொடுக்கணும். அட்ரஸ் கொடுத்துட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ், ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்குள்ளேயே இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துடலாம். இதை கொடுத்துட்டு நீங்கள் கீழே ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் என்னோடய இதில் நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணிவிட்டு இது எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ லாகின் பண்ணுறது இப்படி தான் ப்ரொசீஜர். கொடுத்துட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாகின் ஆகிரும். ஸோ இந்த லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனிங் போயிட்டுருக்கும்.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைனிங் இங்கே ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ வரைக்கும் 4900, இதுக்கு முன்னால் வரைக்கும் 2,02,950 காயின்ஸ் வந்து நான் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மைனிங் ஆகி இதை நான் இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே மைனிங் ஆனது இப்போ 4900 இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம கலெக்ட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கலெக்ட் ஆயிரும். ஸோ 5600 காயின்ஸ் வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆகிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பேலன்ஸில் வந்து இது ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட் இஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 250 காயின் வந்து எவ்ரி மினிட்டுக்கு ஒரு உங்களுக்கு இங்கே பேலன்ஸில் ஆட் ஆகிட்டே இருக்கும் 20 மினிட்ஸ் வரைக்கும். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் இதை அதை ஆட்டோமேட்டிக் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கே டெய்லி போனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டெய்லி போனஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா 3 மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 மிஸ்ட்ரி பாக்ஸில் உங்களுக்கு எந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸஸ் வரும். அது என்ன ரேண்டமாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுடைய பாக்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ப்ரைஸஸ் வந்து டெய்லி இது வந்து டெய்லி ஒன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்துட்டுருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பனாக 42,336 காயின் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்மளுடைய பேலன்ஸில் இங்கே ஆட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆட் ஆகிக்கிட்டே வரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பே டு கிளிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பிடிசி ஆட்ஸு. ஸோ இந்த பிடிசி ஆட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு வெப்சைட்டு, இந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம 10 செகண்ட்ஸ் இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு 15,000 காயின்ஸ் வந்து கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அதோட டைமிங் ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த டைமிங் ரன் ஆகி முடித்த உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு இமேஜ் கொடுப்பாங்க. ஸோ அந்த இமேஜுக்கு கிளியராக இந்த பக்கம் இருக்கிற இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஆப்பிள் அப்படி கொடுத்துருந்தோம்னா இந்த கிளிக் ஆப்பிள் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நம்மளுடைய காயின் வந்து அந்த 15,000 காயின்ஸ் வந்து நம்மளுடைய வெப்சைட்லுக்கு இங்கே ஆட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ ஓகே இந்த மாதிரி ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இங்கே ஹோமில் போய் செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த 15,000 காயின் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ இதை ஒரு எவ்வளோ காயின் வேணாலும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ 2,66,386 காயின்ஸ் இருக்குது. இதை வந்து இப்போ நான் உங்களுக்கு லைவாக வித்ட்ரால் பண்ணி காமிக்கிறேன். இது எப்படி வித்ட்ரால் பண்ணுறது. இங்கே போயிட்டு இங்கே கீழே நீங்கள் வித்ட்ரால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜுக்கு வரும். இங்கே வந்து வித்ட்ரால் வந்துருச்சு. ஸோ வித்ட்ரால் சக்ஸஸ்ஃபுல்லி பேமெண்ட் சென்ட் அப்படின்னு வந்துருச்சு. இங்கே நீங்கள் பேக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே பேலன்ஸ் வந்து 0 ஆயிரும். இங்கே 0 ஆயிரும். இங்கே காயின்ஸ் இப்படி ரன் ஆகிட்டு இது வெரி வெரி சிம்பிளான ஒரு வெப்சைட். ஓகே இப்போ நம்மளுடைய வெப்சைட்டில் இது வந்துருச்சா, நம்மளுடைய இதுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிடலாம். இப்போ தான் வந்து வந்திருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.8204 ZER காயின் வந்து ஃபீஸாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த காயின்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே ஆட் ஆகும். இப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஆட் ஆகிடும். நமக்கு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் கொடுத்தா போதும் நம்மளுக்கு இந்த காயின் வந்து இங்கே ஆட் ஆகிடும். இந்த அன்கன்ஃபார்ம்டுன்றது கன்ஃபார்ம்டுன்னு ஆகும். கன்ஃபார்ம் ஆனோடனே நம்மளுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்மளுக்கு ஆட் ஆகிடும். ஆட் ஆனோடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த காயின்ஸ் வந்து ஒரு 1 மினிட் கணக்கு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆட் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம காயின் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இது எடுத்ததுக்கப்புறம் இது நம்மளுடைய வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அதை வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே இது எங்கே அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது காயின் மார்க்கெட் கேப் இருக்கு இல்லைங்களா, இங்கே போயிட்டு நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் எங்கே இது வந்து எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து இது இருக்குது அப்படின்னு தெரியும். காயின் எக்ஸில் இருக்குது, அப்புறம் வந்து Crex24 இருக்குது, அது கிராவிஎக்ஸில் இருக்குது, சேஃப் ட்ரேடில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சஸ்ஸு. இந்த எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இப்போ இதெல்லாம் ஹை பீக்கில் போயிட்டு கான்ஃபிடன்ஸ் லெவலில் நல்ல இதில் போயிட்டுருக்குது, லிக்விடிட்டி நல்லா போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே இது இல்லாமல் வந்து வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம அதை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு இங்கே ZeroCurrency.io இருக்கு இல்லைங்களா, அந்த வெப்சைட் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இதோட எந்தெந்த எக்ஸ்சேஞ்சிலலாம் இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ட்ரேடு வந்து எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா காயின் பேன்கேக் ஸ்வாப்பில் இருக்குது, இன்ஸ்டா ஸ்வாப்பில் இருக்குது, சேஃப் ட்ரேடில் இருக்குது, ஸ்விஃப்ட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 1 2 3 6 எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. இது இல்லாமல் இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் லிஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு ஃபெமிலியரான ஒரு சூப்பரான காயின் வெகு சீக்கிரமே இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபெமிலியர் ஆக போகுது. அதனால் இதை இம்மீடியட்டாக ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இட் ஷுட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஃப்யூச்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலோட ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்குண்டான கிளாரிஃபிகேஷன் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், till the next video, thank you, bye bye, வணக்கம்.